நாராயணாய. ஸ்ரீ செண்பகவல்லி சமேத ஸ்ரீ சுகாசின சுவாமினே நமோ நமக. சுவாதிச்சுடர் சேனல் அன்பர்களுக்கு குருவருளும் திருவருளும் சூழ பிரார்த்திக்கிறேன். நாம் இன்று தரிசிக்க இருப்பது திருமழிசையில் கோயில் கொண்டுள்ள ஸ்ரீ செண்பகவல்லி சமேத ஸ்ரீ சுகாசின பெருமாள் திருக்கோயிலாகும். ஸ்ரீ சுகாசின பெருமாளே இக்காலத்தில் ஸ்ரீ வீற்றிருந்த பெருமாள் என்று கொண்டாடப்படுகிறார். இந்த ஸ்தலம் புராணங்களில் மகிஷார கஷேத்திரம் என்ற பெயரில் குறிப்பிடப்படுகிறது. பிரம்மாண்ட புராணத்தில் யானி காணிச்ச புண்ணியானி க்ஷேத்ராணி தரணிதலே துலாம் நாரியத்னே நாதி தன் மகிஷாரம் முச்சதே என்று பாடப்பெற்றுள்ளது. சென்னையிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் பூவிருந்தவள்ளியை கடந்தவுடன் திருவள்ளூர் சாலையில் 5 கிலோமீட்டரில் அமையப்பட்டுள்ளது. 12 ஆழ்வார்களில் ஒருவரான பக்திசாரர் எனும் ஆழ்வார் திருமழிசையில் பிறந்ததால் திருமழிசை ஆழ்வார் என்று ஊர் பெயராக பெற்று சிறப்புற்றார். திருமழிசை ஆழ்வார் வைபவம் வரும் தொடர்களில் சிந்திக்க பெறும் என்பது கனிவுடன் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. முதலில் ஸ்ரீ மகிஷார கஷேத்திரம் என்பதன் பொருள் அறிவோம். கஷேத்திரம் என்றால் ஸ்தலம், ஊர் என்றாகும். மகிஷாரம் எனில் புண்ணிய பலன் மிகுந்த என்ற பொருளாகும். மேற்கண்ட பொருளே தமிழில் திருமழிசை என்று ஆகும்படி ஆனது. நாம் ஸ்ரீ வீற்றிருந்த பெருமாள் திருமழிசையில் அமர்ந்த புராண குறிப்பை நோக்குவோம். திருமழிசை ஸ்தல புராணமுடன் அடியனால் எளிமையாக எழுதப்பட்ட பக்தி பாடல்கள் கலைநந்தி திரு ராமு அவர்களால் இனிமையாக பாடப்பெற்றது. பாடலையும் கேட்டு மகிழ்வோம். முன்பு ஸ்ரீ பிருகு மகரிஷி மற்றும் ஸ்ரீ மார்க்கண்டேய மகரிஷிகள் வடக்கே ஒரிசாவில் உள்ள பூரி ஜெகநாதம் எனும் கஷேத்திரத்தில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் திவ்ய தரிசனம் வேண்டி கடும் தவம் புரிந்தனர். அப்பொழுது அசரீரியாக பகவான் முனிவர் இருவரையும் உலகத்தில் அதிக புண்ணியத்தை உடையதும் அதிக பலன்களை வாரி வழங்கக்கூடியதுமான மகிஷார கஷேத்திரத்திற்கு உடன் சென்று தவம் இயற்ற உத்தரவிட்டார். மகிஷார கஷேத்திரம் எங்குள்ளது என்று அறியாத ரிஷிகள் ஸ்ரீ பிரம்மாவை பிரார்த்தித்து தங்களுக்கு கஷேத்திரத்தை நிர்தானியம் அதாவது காட்டியருள வேண்டினார்கள். ஸ்ரீ பிரம்மா முனிவர்களின் வேண்டுகோளை ஏற்று மகாவிஷ்ணுவை பிரார்த்தித்தார். ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீ பிரம்மாவிற்கு திருக்காட்சி அளித்து காஞ்சி மாமண்டலத்தில் மகிஷார கஷேத்திரமாம் திருமழிசை அமையப்பட்டுள்ளதை ஞான நிலையில் காட்டி அருளினார். மேலும் மகரிஷிகளுக்கு அந்த இடத்தை அறுதியிட்டு விளக்கும்படி தெரியப்படுத்த தேவமானம் என்னும் துலாக்கோல் அதாவது தராசு மூலம் பலுவை அளந்து அறிவிக்க கட்டளையிட்டார். ஸ்ரீ பிரம்மாவும் தராசின் மூலம் மகிஷார கஷேத்திரத்தை புண்ணிய பலனை தராசின் ஒத்தட்டிலும் அதுபோலவே திருமழிசையாம் மகிஷார கஷேத்திரம் அன்றி உலக மற்றைய கஷேத்திரங்கள் அனைத்தையும் தராசின் மற்றொரு தட்டிலும் வைக்க திருமழிசை வைத்த தட்டானது ஒரு நெல் மணி அளவு அதிகமான புண்ணிய பலனை ஒன்று சேர்ந்த பிற ஸ்தலங்களின் புண்ணிய பலன்களை விட அதிகமாக காட்டியது. இந்த அதிசயத்தை அற்புதத்தை உண்மையை ரிஷியர் இருவருக்கும் எடுத்துச் சொல்லி ஸ்ரீ பிரம்மா வழிகாட்ட ரிஷிகள் இருவரும் திருமழிசைக்கு உடன் வந்து நெடுநாள் தவம் இயற்றினர். ரிஷிகளின் தவத்தை மெச்சி ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீ செண்பகவல்லி தாயாருடனும் அஷ்டலட்சுமிகளுடனும் சங்கு சக்கர கதாதாரியாக வீற்றிருந்த அதாவது அமர்ந்த கோலத்தில் ரிஷிகள் வேண்டியபடி வேண்டிய வண்ணம் திருக்காட்சி அளித்தார். மேலும் திருமழிசையில் அமையப்பட்டுள்ள ஸ்ரீ ஜெகநாத பெருமாள் கோயிலில் ரிஷிகள் இருவருக்கும் இன்றும் சேவை சாதித்து கொண்டிருக்கிறார். திருமழிசையில் முறையே ஸ்ரீ வீற்றிருந்த பெருமாள் திருக்கோயில், ரிஷியல் தவமேற்றிய இடம், ரிஷிகளுடன் மகாவிஷ்ணு இன்றும் சேவை சாதிக்கும் ஸ்ரீ ஜெகநாத பெருமாள் திருக்கோயிலை 2 திருக்கோயிலுடன் ஸ்ரீ கஜேந்திரவரதர் திருக்கோயில் இருந்தது. தற்பொழுது கஜேந்திரவரதர் கோயில் இல்லை ஆகிய இந்த திருக்கோயிலும் திருமழிசை ஆழ்வார் பூமியில் பிறந்த இடம் தனியாக அமையப்பட்டுள்ளது. ஸ்ரீ மகாவிஷ்ணு எங்கும் நின்ற கோலமோ அல்லது கிடந்த கோலமோ அதாவது பள்ளி கொண்ட கோலமோ தருகிறார். விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் சில ஸ்தலங்களிலேயே அமர்ந்த அதாவது உட்கார்ந்து இருக்கும் கோலம் கொண்டுள்ளார். அதில் மத்தியம ஜெகநாதமான திருமழிசை அதிமுக்கியமானது. நண்பர்களே, திருமழிசையில் வீற்றிருக்கும் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் அஷ்டலட்சுமி சகிதமாய் வீற்றிருந்து அடியவர்களான நம்மை வா என்று அன்போடு அழைக்கிறார். அவசரமின்றி ஆனந்தமாய் வணங்குவோம். வேண்டுவோர்க்கு உடன் வரம் பல அருளும் கலியுக தெய்வமான பெருமாளை நாம் சென்று தரிசித்து வாழ்வில் நித்திய ஆனந்தத்தை அனுபவிப்போம்.
கல்வி, செல்வம், திருமண பாக்கியம், மக்கட்பேறு ஆகியவற்றை இந்த அபிமான ஸ்தலத்தில் பெறுவோம். இரவில் தேவர்கள் அணி திரண்டு வந்து நம் பெருமாளை தரிசிக்கின்றனர் என்பதற்கு ராத்ரோ தேவகனா அர்ச்சிதர் என்ற வாக்கியமே சாட்சி. ஸ்ரீ வீற்றிருந்த பெருமாளுக்கு சனிக்கிழமை வழிபாடு மிக விசேஷமாக நடைபெறுவதுடன் வைகாசியில் 10 நாள் பிரம்மோற்சவம் விமரிசையாக நடைபெறுகிறது. இங்கு நாம் செய்யும் பூஜைகள் 1 பங்கு செய்தால் 1000 பங்கு பலனை அளிக்கிறது என்பது இந்த ஸ்தலத்தின் விசேஷமாகும். ஸ்ரீ வீற்றிருந்த பெருமாள் சந்நிதியில் பெருமாளின் கட்டளைகளை ஏற்று பணிபுரிய ஆஞ்சநேய சுவாமி ஸ்ரீ வினய ஆஞ்சநேயர் என்ற திருநாமமுடன் குடிகொண்டுள்ளார். ஸ்ரீ வினயாஞ்சநேய சுவாமியின் சிறப்புகளை நாம் பின்வரும் தொடரில் உற்று நோக்கலாம். நித்திய பூஜைகள், அன்பர்கள் வேண்டி செய்யும் சுதர்சன ஹோமம், மார்கழி மாதத்தில் ஸ்ரீ வினயஹனுமனுக்கு நடைபெறும் லட்சார்ச்சனை, தாயாருக்கு ஸ்ரீ ஆண்டாளுக்கு உரிய பூஜைகள், ஆழ்வார் ஆச்சாரிகளுக்கு கிரமமாக நடைபெறும் சிறப்பு ஹோமங்கள், பூஜைகள், தனி சந்நிதி கண்டுள்ள ஸ்ரீ யோக நரசிம்மர், ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் உரிய பூஜைகள் ஆகிய வழிபாடுகளில் நாமும் கலந்து கொண்டு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் வாரி வழங்கும் ஸ்ரீ செண்பகவல்லி சமேத ஸ்ரீ வீற்றிருந்த பெருமாளின் திருவருளை பெற பிரார்த்திப்பதுடன் பெருமாளுக்கு உடன் தாயாருக்கும் மேலும் ஸ்ரீ வினயஹனுமாருக்கும் அடியேன் இயற்றி இசையரசர் டாக்டர் ஜே ஸ்ரீனிபாபு ஐயா அவர்கள் இசையமைத்து பிரபல பாடல்கள் பாடிய பாடல்கள் அணிவகுத்து வெளிவர உள்ளது. தற்பொழுது ஸ்ரீ வினயஹனுமாருக்கு வெளியிடப்படும் பாடலை கேட்டு ஸ்ரீமன் நாராயணின் பரிபூர்ண கடாட்சத்தை மற்றும் வினயஹனுமாரின் பேரொருளையும் பெறவும் வேண்டப்படுவதுடன் தொடர்ந்து ஸ்தல புராணங்களையும் புதிய பக்த பாடல்களையும் பெற சுவாதிச்சுடர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய அன்புடன் வேண்டப்படுகிறது. ஸ்ரீ செண்பகவல்லி சமேத ஸ்ரீ வீற்றிருந்த பெருமாள் திருவடிகளே சரணம். அன்பன் சி.ஆர். லவகுமார். ஸ்ரீ வினய ஹனுமனே திருமழிசை தீரனே, ஸ்ரீ வீற்றிருந்த பெருமாளின் கைங்கர்ய சீலனே, ஸ்ரீ வினய ஹனுமனே திருமழிசை தீரனே, ஸ்ரீ வீற்றிருந்த பெருமாளின் கைங்கர்ய சீலனே, அன்பே வடிவான ஆஞ்சநேயனே, பாடி பணிந்தோம் கண் பார்க்க வேணுமே, நீயே துணை நீயே கதி மாருதீராயனே, பாடி பணிந்தோம் கண் பார்க்க வேணுமே, நீயே துணை நீயே கதி மாருதீராயனே. வடதிசையை நோக்கி நின்ற சாந்த சீலனே, மருத்துவ கடவுள் என்று உலகு போற்றும் சஞ்சீவிராயனே, வடதிசையை நோக்கி நின்ற சாந்த சீலனே, மருத்துவ கடவுள் என்று உலகு போற்றும் சஞ்சீவிராயனே, வடைமாலை சாற்றினோம் வராகமுகனே, நோய் நொடி தீர்ப்பாய் ராமதாசனே, ஸ்ரீ வினய ஹனுமனே திருமழிசை தீரனே, ஸ்ரீ வீற்றிருந்த பெருமாளின் கைங்கர்ய சீலனே. ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஜெய் ஜெய் ஹனுமான், ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஜெய் ஜெய் ஹனுமான். சித்தர்கள் போற்றி பணியும் கர்ம வீரனே, அடியவர்க்கு அமுதான ஹனுமந்தராயனே, சித்தர்கள் போற்றி பணியும் கர்ம வீரனே, அடியவர்க்கு அமுதான ஹனுமந்தராயனே, வெற்றிலை மாலை சாற்றினோம் தீனதயாளனே, தொடர் வெற்றியை நீ அருள்வாய் ஆத்மநாதனே. ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஜெய் ஜெய் ஹனுமான், ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஜெய் ஜெய் ஹனுமான்.
நவக்கிரகங்கள் வலம் வரும் யோகசீலனே நந்தா விளக்கென ஒளிரும் சுய பிரகாசனே நவக்கிரகங்கள் வலம் வரும் யோகசீலனே நந்தா விளக்கென ஒளிரும் சுய பிரகாசனே குங்குமத்தால் அர்ச்சித்தோம் குணசீலனே புத்தி பலம் யாவும் அருள்வாய் விஸ்வரூபனே குங்குமத்தால் அர்ச்சித்தோம் குணசீலனே புத்தி பலம் யாவும் அருள்வாய் விஸ்வரூபனே ஸ்ரீ வினய ஹனுமனே திருமழிசை தீரனே ஸ்ரீ வீற்றிருந்த பெருமாளின் கைங்கரிய சீலனே அன்பே வடிவான ஆஞ்சநேயனே பாடி பணிந்தோம் கண் பார்க்க வேணுமே நீயே துணை நீயே கதி மாருதீராயனே ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஜெய் ஜெய் ஹனுமான் 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 ஜெய் ஜெய் ஹனுமான் ஜெய் ஜெய் ஹனுமான் ஜெய் ஜெய் ஹனுமான்